ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். நாங்கள் வந்து பட்டர் பீன்ஸ் பட்டர்காய்னே சொல்லி பழகிட்டோம். அதுக்கு கொஞ்சம் பட்டர்காயை உரித்து ஒரு 2-3 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1½ தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசால் பொடி, சிக்கன் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃப்ரைக்கு உண்டான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா இதை போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும். வதக்கும் போதே மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சிக்கன் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காயப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. வாய்க்கு நல்லா இல்லாத நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே இந்த மசாலா, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா, அந்த பெரிய வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன்னா அது தனியாக இருக்குது. இப்போ லைட்டாக உப்பு, நான் பட்டர்காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட மறந்துட்டேன். அதனால இந்த கிரேவிக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்தேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடியெல்லாம் போட்டுட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் அந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பட்டர்காய், அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு இறக்கணும். அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த பட்டர்காயோட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த பட்டர்காய் ஃப்ரைக்கு தக்காளி சாஸ் கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தயிர் சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார், புளிக்குழம்பு எதுக்குனாலுமே இதை வச்சு சாப்பிட்லாம். குழம்பே இல்லைனாலும் இந்த பட்டர்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. இப்போவும் பட்டர்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு மல்லி இலை, கருவேப்பிலை இதை வந்து நல்லா கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலை போடாமல் நம்ம இறக்கும்போது போட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பட்டர்காயோட மசாலா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது. இப்போ அந்த மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு அதையுமே லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம மொறுன்னு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம், அதையும் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே தூவி விட்டுட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பட்டர்காய் ஃப்ரையை நைட்டு நம்ம சமைச்சி காலையில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.